அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் வெப்பச்சலனம் அதிகரித்த காரணத்தினால் பல்வேறு ஊர்களிலிருந்து நகரங்களுக்கு மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வெப்பத்தினால் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் மக்கள் அதிகம் வந்து செல்கின்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் தண்ணீர் பந்தல் அமைத்து தாகத்தோடு வருகின்ற மக்களுக்கு நீர்மோர் குடிநீர் வழங்கி தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் தண்ணீர் பந்தலை அமைத்து இன்னைக்கு குடிநீர் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு மிக்ஜா புயலுக்கான நிவாரண நிதி 250 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. கேட்கப்பட்ட தொகை விட ரொம்ப குறைந்தபட்சம் 276 கோடி. அதாவது இதற்கு மிந்தி பல புயல் வந்தது. எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேலே மத்திய அரசுக்கு புள்ளி வரத்தோடு அனுப்பப்படும். அதில் அவள் குறைத்துத்தான் கொடுப்பார்கள். எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது. காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை. 2 வகை இருக்கின்றது. ஒன்று தற்காலிக நிவாரணம், இன்னொன்று நிரந்தர நிவாரணம். 2 அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்கின்றது. தற்காலிக நிவாரணத்துக்கு பொறுத்தவரைக்கும் STRF இருக்குது. அதை எடுத்து மாநில அரசு நிவாரண தொகை வழங்கலாம். என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவழிக்கலாம். இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் இருக்குது. பாலம் உடைஞ்சு போயிட்டா கட்டுறது, இப்படி இது NTRF. அதில் இது வந்தால் அதுக்கு உண்டான தொகை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. NTRFல அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதில் எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த NTRFல எவ்வளவு தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பார்கள். இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அதை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் எது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மத்தியில் கேட்ட நிதி கிடைக்கல. தமிழகம் பாதிப்புக்கு அப்புறம் நீங்க சுற்றுப்பயணம் செஞ்சு பாத்தீங்க. இப்ப மத்திய அரசு வழங்கி இருக்கிற நிதி இதுக்கு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நிதி சரியா இருக்குமா இல்லையாங்கிறது அரசாங்கத்துக்கு தான் தெரியும். எங்களுக்கு என்ன எந்த புள்ளி வரை எங்கிட்டு இருக்குது? அரசாங்கத்துக்கு தான் எவ்வளவு நிவாரணம் வேண்டும் என்று, நிவாரண பணிகளுக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு தொகை வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தான் தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது, இன்றைக்கு வேளாண்மை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, சாலைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரண தொகையை மத்திய அரசு கேட்பாங்க. அந்த புள்ளி வரும் அவர்கிட்ட தான் இருக்குது, எங்ககிட்ட கிடையாது. வறட்சிங்கிறது வேற, புயல்ங்கிறது வேற. எதுக்கு STRF ஏற்கனவே இருக்குது, மாநில பேரிடர் நிவாரண நிதி, அதில் ஏற்கனவே பணம் இருக்குது. அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம். அது பத்தலைன்னா செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம். கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும். இதுதான் வாடிக்கை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்போ எங்கே போய் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம்? அப்போயே அவர்கள் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருந்திருக்கு, தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போ சேதம் அதிகம். இப்போ சேதம்லாம் பெரிய குறைவு. மழை ஒன்று தான் பெஞ்சிருக்குது. புயலால் எங்கேயுமே மக்கள் பாதிக்கலை. வேறு எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையும் மொத்தம் பாதிக்கலை.
வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்குது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை. இது காலகாலமாக இருப்பது, இப்போ மட்டும் இல்லை. இன்றைக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது, நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு. அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கல. இப்ப நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சரியா இருந்ததுங்களா? அதாவது தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் பதில் சொல்ல முடியும். நீங்களும் அது விதிமுறைக்கு உட்பட்டு தான் கேள்வி கேட்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். தேர்தல் சுமமான ஒப்புகை சீட்டு சரிபார்க்க உச்சநீதிமன்றம் அந்த மனு ஒட்டுமொத்தமா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு முக்கியமான கருத்து அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பு. இதுல உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கும் பொழுது இது எந்த வகையில் இது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பிரச்சனை. நீதிமன்றத்தில் இன்னும் முழுமையாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதுக்குள் செல்வது சரியல்ல, சரி கிடையாது. எப்படி நாம் ஒரு கருத்து சொல்ல முடியுமா? நீதிமன்றத்தில் முழுமையான தீர்ப்பு கிடைக்கலையே, ஒத்தி வச்சிருக்காங்கல்ல. அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய பிறகுதான் இதற்கு பதில் சொல்ல முடியும். தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பா செயல்படுதா அப்படிங்கிறது அதுதாங்க. இது எல்லாம் நீதிமன்றத்தில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, அதுக்கு உட்பட்டு தான் நம்ம பேசணும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்று கொடுக்கும் போது அதில் இடையில போய் சொல்லுவது அது குந்தகம் விளைவிக்கும். அதனால் அது சரியாக இருக்காது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு இறுதியாக வந்த பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கும். கடந்த மக்களவை தேர்தலில் வழக்கம் போல வாக்குப்பதிவு இருந்ததுங்களா? எங்கேயும் ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு ஒப்பாத மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுதுங்களா? இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் வாட்டி வச்சது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடுமையான வெயில். இது வரைக்கும் இந்த அளவுக்கு வெயிலே அடித்தது கிடையாது. இந்திய அளவில் பார்க்கும்போது 2 நாளைக்கு முந்தி 3வது இடம் சேலம் இருக்குது. வெப்பம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது. அவை இன்றைக்கு வெப்பம் அதிகரித்தனால மக்கள் இயல்பாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்திலே இன்னொரு சர்ச்சை இருக்கு. பிரதமர் மோடி சர்ச்சைக்குரிய வகையில பேசினதுக்கு அவருக்கு கடிதம் அனுப்பாம அந்த கட்சிக்கு அனுப்பியிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? எல்லாம் தான் சொன்னேன், தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது, இது வரையறைக்குள்ளதான் பேச முடியும். புரியுதுங்களா? இதையெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் நீங்கிய பிறகு முழுமையான பதில் கொடுக்கலாம். இதையெல்லாம் தேர்தலுடைய ஆணையத்துடைய சம்பந்தப்பட்டது. இதில் போய் நாம் இடைமறித்து பேசுவது சரியல்ல. இதுவும் இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இது தொடர்ந்துகிட்டு இருக்கு. மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அதிமுகவில் ஏதேனும் மாற்றங்கள், புதிய நோக்கங்கள் இருந்தால் அப்பொழுது சொல்லப்படும். மேட்டூர் அணை விவகாரம் ஏற்கனவே வெப்ப அலை அதிகமாக இருக்கு அதே போல மேட்டூர் அணையை தூர்வாரத்துக்கான திட்ட வரைவு 3000 கோடிக்கு நீர்வளத்துறை அரசுக்கு பரிந்துரை பண்ணியும் நிதிநிலை காரணமா அதை இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க. 30 TMC அளவுக்கு தண்ணீர் தேக்கலாம், அந்த மாதிரி தூர்வாரலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூர்வாரப்பட்டது. இதற்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியும் கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு வந்த பிறகு இந்த அரசு கிடப்பிலே போடப்பட்டது. தண்ணீர் தேங்கியிருந்த காரணத்தினால் அந்த தூர்வாரம் சொன்னது தூர்வாரப்பட வேண்டும். கிட்டத்தட்ட இப்போ அணைக்கட்டு 87 ஆண்டு காலம் ஆகிறது, சுமார் 87 ஆண்டு காலம் ஆகிறது. இதில் வண்டல் மண் அதிகமாக தேங்கி இருக்கின்றது. தூர்வாரினால் இன்னும் கூடுதலான தண்ணீர் சேமிக்க முடியும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது மேட்டூர் டேம் மட்டும் பல்வேறு அணைகள் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கிற படிந்த வண்டல் மண்ணை அள்ளுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த அரசு அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டது. உதாரணத்துக்கு குடிமராமத்து திட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருக்குது. இதில் சுமார் 6,000 ஏரிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தூர்வாரப்பட்டது. இதனால் மழைக்காலங்களில் பெய்கின்ற நீர் ஆங்காங்கே இன்றைக்கு ஏரிகளில் தேங்கின ஏரிகளில் அந்த தண்ணிகள்லாம் சேமிக்கப்பட்டு கோடை காலத்தில் பயன்படுத்துகிறோம். எஞ்சிய ஏரிகள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த குடிமராமத்து திட்டத்தை இந்த அரசு தொடரவில்லை. அதனால் இப்போ வறட்சியால் நமக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. இது வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே இந்த குடிமராமத்து திட்டத்தை தொடரவில்லை. இதை தொடர்ந்திருந்தால் எஞ்சிய 8,000 ஏரிகள்
பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கிற 8000 ஏரிகள் ஆங்காங்கே தூர்வாரப்பட்டு அதனால் மழை காலங்களில் பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இப்போ கோடை காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும். இவர்கள் செய்த தவறு மக்கள் கடுமையாக பாதிப்பாங்க. மக்களவை தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுக ஏதேனும் தேசிய கட்சிகள் உதவி செய்யுங்களா? நாங்கள் தேர்தல் முடியிட்டோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் ஏசியமாக கற்பனையாக கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? பருவநிலை மாற்றம் தொடர்ந்து அதிகமாக இருக்குது, வெயிலோட தாக்கம் அதிகமாகிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஏரி குளங்கள் அழிவு, அதே மாதிரி இயற்கை வளம் அழிவுனாலதான் இது ஆயிடுச்சுன்னு சொல்லி வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏரி குளங்கள் நிறைய இடத்துல ஆக்கிரமிப்பு பண்றது நிறைய நம்ம வலியுறுத்துவாங்க. ஏற்கனவே குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள் பராமரிப்பு, ஏரிகள் சீரமைப்பு, ஏரிகள் தூர்வாறுதல் இதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தினோம். இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்முடைய 100 ஏரி திட்டம், மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றி மூலமாக தண்ணீரை நிரப்ப வேண்டும் திட்டம். இந்த திட்டத்தை வேணுமென்று திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கிடப்பில் போட்டாங்க. 2 ஆண்டுக்கு முன்பு மேட்டூர் அணை நிரம்பி உபரியா போய் கடலில் போய் கலந்த நீர்லாம். அப்போ வெறும் ஒரு 20% தான் அந்த பணி நிறைவேற்றமாக இருந்தது. முதற்கட்டம் நான் திறந்து வச்சிருக்கேன். இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இதை கிடப்பில் போட்டதுனால மேட்டூரில் அணை நிரம்பி உபரியாக வெளியேறி போய் கடலில் கலந்த நீர்லாம் வீணாக போச்சு. இதை உடனடியாக வேலை செய்தால் 1 வருஷத்தில் முடிச்சிருந்தா. 2 ஆண்டுக்கு முன்பு அந்த உபரி நீரை நீரேற்றி மூலமாக இந்த 100 ஏரி நிரப்பியிருந்தால் இப்போ கோடை காலத்தில் பயனுள்ளார். இதெல்லாம் அந்த அரசு தவறி விட்டது. இப்போ தமிழகத்தில் இப்போ திமுக ஆட்சியில் சொல்லு என்ன ஒரு குறைபாடு, பெரிய குறைபாடா என்ன நினைக்குது அதிமுக? அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் என்னத்தை வலியுறுத்தி முக்கியமாக பேசுறதுக்கு தயாராக இருக்கு? என்ன குறைபாடுனா அனைத்துமே குறைபாடு தான். எல்லா துறைகளுமே குறைபாடு தான் இருக்குது. குறைபாடு இல்லாத துறை என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள் குடியிருக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்குறேன். ஆங்காங்கே சாலை மறியல், தண்ணீர் கிடைக்காம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அது மட்டும் அந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல துறையில் இருக்கின்ற அலுவலர் போராட்டத்துக்கு நடுரோட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்குமே இந்த ஆட்சினால் நன்மை கிடைக்கலையே. மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இந்த ஆட்சியில் மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் வரணும். ஆனால் அதுக்கு மாறாக கடுமையாக மக்கள் வேதனையும் துன்பத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ பார்க்குற காட்சி. தமிழகத்தில் போதை பொருட்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த கட்டுப்படுத்த காவல்துறையும் அந்த போதை பொருட்கள் அதனால் இது அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெரிவிச்சுட்டு தான் வரேன். நான் சட்டமன்றத்திலையும் இது தெரிவித்தேன். தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக ஆகிட்டது. போதைப் பொருள் தடுப்பில் அரசு தோல்வி விட்டுறது. இன்றைக்கு நேற்றைய தினமாக நினைக்கிறேன், இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தேன், அம்பத்தூருக்கு பதில் திருமலை வாயில் கணபதி நகர் என்ற இடத்துல கணபதி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3 பேர் இளைஞர்கள் வச்சு வராங்க. அந்த இளைஞர்கள் தினந்தோறும் கஞ்சா போதை, மது போதையில் அங்கே இருக்கிற பெண்களை கலாட்டா பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க. நேற்றைய தினம் இதே மாதிரி பெண்களை கேலி செய்துட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு அம்மா கண்டிச்சிருக்கிறாங்க. உடனே அந்த 3 இளைஞர்களும் தங்களுடைய அறைக்கு சென்று அங்கே பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த எந்த பெண்கள் கண்டிச்சாங்களோ அவர்களை போய் தாக்கியிருக்கிறாங்க. அவளை தடுக்க வந்தவர்களும் தாக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி 12 பேர்கள் இந்த தாக்குதலில் காயமுற்று மருத்துவமனை சிகிச்சை பெறாங்க. இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டூழியம், ரவுடித்தனம் அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாழி, வன்கொடுமை இந்த பூரா கஞ்சா போதையில் தான் நடக்குது. இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கேன். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல. காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த கண்டுகொள்வது தெரியல. இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கின்றது. ஒரு நாடு பின்னோக்கி போன இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே தவறு நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக தமிழகத்துக்கு கொண்டு வந்து போதைப்பொருள் விற்பனை செய்கிறாங்க. அதை தடுக்க இந்த அரசால்
கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப்பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்துவிடும். அவரும் சீரழிந்துவிடும், குடும்பம் சீரழிந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை இருக்கிறது. ஓய்வு எடுப்பதற்காக சிஎம் வந்து அடுத்த போறாரு. என்ன இதில் என்ன போய் அவருடைய சொந்த விவகாரம். அதாவது அவைகள் வந்து பிரச்சனைங்கிறது வேற, அவைகள் வந்து சொந்தமாக போகிறதெல்லாம் விவரிச்சு. இப்போ எப்போ நான் வந்து அரசியல் நாகரிகம் தெரிஞ்சுவேன். உங்களுக்கு தெரியும், பத்திரிகை கூட நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிகை கூட தெரியும். என்றைக்காவது இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட நான் வந்து 50 வருஷம் ஆகுது அரசியல். ஆக நான் இப்படிப்பட்ட இதெல்லாம் நான் வந்து கருத்து தெரிவிப்பதில்லை. அது அவருடைய விருப்பம். ஒன்று வந்து நிர்வாகங்கிறது வேற, அவையுடைய குடும்பங்கிறது வேற, ரெண்டாக பிரிச்சு. நிர்வாகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும். மக்களுடைய பிரச்சனை இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும். அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பது எங்களுடைய தலையாய கடமை. அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கோம். அந்த ஆட்சி காலத்தில் சாலையை கூட்டணி கட்சிகள் திமுக உள்ளிட்ட பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள்லாம் செஞ்சாங்க. தமிழகத்தில் போதை மாநிலமாக மாறியுமே கூட்டணி கட்சிகள் எதுவுமே வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். எல்லா கூட்டணியுமே திமுக ஆகிட்டுது. இன்னைக்கு அதில் இருக்கிற கட்சிகள்லாம் திமுகவோட இணைஞ்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எடுத்து வைக்க வேண்டும் அரசுடைய கவனத்தில். ஒரு நல்ல எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை எடுத்து வச்சா தான் அந்த அரசு கவனத்தோடு செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோடு இணைந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அதை எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும்